அனைவருக்கும் வணக்கம். இன்று நினைத்த காரியங்களில் வெற்றியைத் தரும் முக்தீஸ்வரர் ஆலயம் பற்றி தெரிந்து கொள்வோம். மதுரையில் உள்ள பஞ்சத்தலங்களில் வாயு தலமாகவும் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் இறைவனை பூஜிக்கும் தலங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது பிரசித்தி பெற்ற முக்தீஸ்வரர் ஆலயம். ஒருமுறை துர்வாச முனிவர் சிவபூஜையை முடித்துவிட்டு பிரசாதமான மலர் மாலையை இந்திரனிடம் கொடுத்தார். இந்திரன் அந்த மலர் மாலையை தன் வாகனமான ஐராவதத்தின் மீது வைத்தார். ஆனால் அந்த மாலையின் மகிமையை அறியாத ஐராவதம் தன்னுடைய தும்பிக்கையால் அந்த மலர் மாலையை கீழே வீசி காலால் மிதித்தது. இதனால் கோபம் கொண்ட துர்வாச முனிவர் தேவேந்திர பதவியை துறக்கும்படி இந்திரனுக்கும் தெய்வீகத் தன்மையை இழந்து காட்டு யானையாக திரியும்படி ஐராவத யானைக்கும் சாபம் கொடுத்தார். சாபம் பெற்ற ஐராவதம் பல நூற்றாண்டுகள் காட்டு யானையாக அலைந்து திரிந்தது. பின்பு வில்வவனமாக இருந்த இங்கு சிவபூஜை செய்து வழிபட்டது. இதனால் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அதற்கு முக்தி அளித்தார். இப்பகுதி மக்கள் சிவபதம் அடைந்தவர்களுக்காக சிவன் சன்னதியில் முக்தி விளக்கு ஏற்றி வழிபடுகின்றனர். இதன் காரணத்தினால் தற்பொழுது இத்தல இறைவன் முக்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். கோவில் பிரகார கோஷ்டத்தில் தட்சணாமூர்த்தி அமைந்துள்ளார். சிவனுக்கு முன்புறம் உள்ள தூணில் கையில் வீணையை ஏந்திக் கொண்டு வீணை தட்சணாமூர்த்தியாக உள்ளது தனி சிறப்பாகும். இவரை வணங்கி வேண்டினால் கல்வி, கேள்வி மற்றும் இசை ஞானம் பெற்று சிறப்பு அடையலாம் என்று பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இறைவனின் திருநாமம் முக்தீஸ்வரர். அம்பாள் மரகதவல்லி தாயார். நாம் ஒரே இடத்தில் நின்று கொண்டே இறைவன் மற்றும் அம்பாளின் சன்னதிகளை தரிசிக்கலாம். இங்கு நவக்கிரக சன்னதி கிடையாது. பெரும்பாலான சிவாலயங்களில் ஆண்டுக்கு சில வினாடி மட்டுமே சூரிய ஒளிக்கதிர்கள் சுவாமியை வழிபடுவதை பார்ப்போம். ஆனால் இந்த சிவாலயத்தில் மார்ச் 10 முதல் 21ஆம் தேதி வரை மற்றும் செப்டம்பர் 19 முதல் 30ஆம் தேதி வரை என மொத்தம் 24 நாட்கள் தொடர்ச்சியாக சூரிய கதிர் சுவாமியை பூஜிக்கிறது. ஓம் நம சிவாய. நன்றி. வாழ்க வளமுடன்.